வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு வீடியோ தொகுப்புல மார்வாடிகள் பின்பற்றி வரக்கூடிய பண ஈர்ப்புக்காக அவங்க கையாளக்கூடிய ஒரு தாந்திரிக வழிமுறையை தான் நம்ம பார்க்க போறோம். இவங்களை வந்து நம்ம பெரும்பாலும் அதிகமாக பார்த்துருப்போம். நம்ம ஏரியாவில் வருவாங்க, சின்ன லெவல்ல வந்து கடை வச்சிருப்பாங்க. ஆனா பார்த்தா திடீர்னு சொல்லிட்டுன்னு அவங்களோட கடை வந்து 4 மணியும் இருக்கும். அவங்களுக்கு வீடு வந்து 2 வீடு 3 வீடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, வாங்கி வச்சிருப்பாங்க. வண்டி, காரு, வண்டி, 2 வீலர் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சு நல்லா வசதியாக இருப்பாங்க. ஏன்னா இப்போதான் அந்த மாதிரி இருந்துச்சு. திடீர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க நல்ல பண வருமானத்தில் நல்லா முன்னேறி இருக்காங்க. எப்படி வந்திருப்பாங்க, செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். ஆனா அவங்க இந்த மாதிரி ஒரு சில வழிமுறைகளை வந்து கையில வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த பண விஷயங்களை வந்து அவங்க சம்பாரிச்சுக்கிறாங்க. எல்லா மனிதர்களுமே உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம் தான், அவங்களும் வந்து உழைக்கிறாங்க தான். ஆனா அவங்க வந்து கரெக்டான ஒரு விஷயத்துல அவங்க பயன்படுத்துறாங்க. அதிகமாக வீண் விரைவு செலவு வரது கிடையாது. நல்ல ஒரு 100 ரூபாய் செலவானாலும் அதுக்கு லாபம் 500 ரூபாய்க்கு கிடைக்கிற அளவுக்கு அவங்க சில காரியங்களை வந்து செஞ்சுக்குவாங்க. சரியா? நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்து பார்த்தீங்களா, சூழ்ச்சம காலங்கள்னு சொல்லி நேற்று வந்து ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருந்தேன். நம்ம ஒரு நார்மல் வீடியோ போடல. அது என்ன போய் பாருங்க. அந்த டைம்ல வந்து இவங்க நிறைய வேண்டுதலும் பிரார்த்தனைகளாகப்பட்டது வைப்பாங்க. சரிங்களா? அது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னால ஷார்ட் வீடியோவில் போய் பாருங்க. நேற்று அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சொல்லிட்டு தான் ஒரு போர் அடிச்சிடும். இப்போ வந்து எப்படி இந்த தாந்திரிக விஷயத்தை நம்ம செய்யறதுன்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தாந்திரிக வழி, ரொம்ப எளிமையான வழி என்னன்னா, அமாவாசையோ பௌர்ணமியோ வருது பார்த்தீங்களா, அமாவாசை பௌர்ணமியோ வந்து 3வது நாள் வரக்கூடிய திதி, பிரதமை த்விதியை திருதியை வருது பார்த்தீங்களா, பிரதமை த்விதியை திருதியை வருது பார்த்தீங்களா. திருதியை திதி வர டைம்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, நல்லா சாமியை நல்லா மனமாற வேண்டிட்டு லட்சுமி கடாட்சம் வீட்டுல இருந்து நிறைஞ்சிருந்தா தான் நம்மளுக்கு லாபம் விஷயங்கள் அப்படி கிடைக்கும். அதனால லட்சுமிக்கு நம்ம சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதாவது என்னன்னாக்கா, ஒரு 3 துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கங்க, 3 ஏலக்காய், சோம்பு, பெருஞ்சீரகம் சொல்லக்கூடிய சோம்பு, இத ஒரு மஞ்சள் கலர் துணி வந்து துணி பிட்டு ஒரு சின்னதாக எடுத்துக்கிட்டு இது 3த்தையும் ஒன்னா போட்டு கட்டிக்கங்க. கட்டி ஒரு மூட்டை மாதிரி சின்னதாக கட்டிங்க. அதை கட்டி எடுத்துட்டு போய் சாமி போட்டோல வச்சுக்கங்க. சாமி போட்டோ பார்த்து சாமி ரூம்ல வச்சுக்கங்க. அதாவது திதி அப்போ மட்டும் தான் நீங்க பண்ணணும். அமாவாசை பௌர்ணமி வந்து 3வது நாள் திதி வருது இல்லையா, பிரதமை திதியை த்விதியை திருதியை வருது பார்த்தீங்கன்னா, அந்த திருதியை திதி அப்ப நீங்க அந்த இந்த மாதிரி நான் சொன்ன பொருட்களை சேர்த்து கட்டி வச்சுட்டு இந்த திதியாகப்பட்ட திருதியை திதி முடிஞ்சு மறாவது நாள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த திருதியை திதி முடிஞ்சு மறாவது நாள் எடுத்து என்ன பண்றீங்கன்னா, உங்களோட வீடு தலைவாசப்படியோட உள்பக்கத்துல கதவு இருக்கணும். உள்பக்க கதவு, மெயின் டோரோட உள்பக்க கதவுல வந்து ஒரு சின்னதா ஒரு மேல் பக்கத்துல சின்னதா ஒரு ஆணி அடிச்சு இந்த மூட்டையை வந்து மாட்டி வச்சுக்கிட்டு தினந்தோறும் நீங்க நார்மலா தெய்வத்துக்கு பூஜை பண்றீங்கல்ல, பூஜை பண்றப்ப இதுக்கு கற்பூரம் பத்தி சாம்பிராணி வந்து காட்டிக்கிட்டு வாங்க. எங்க நீங்க பணம் வந்து நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க, கடனா கொடுத்தீங்க, அந்த பணம் திருப்பி வரமாட்டதுனாலும் இந்த ஒரு தாந்திரிக விஷயத்தின் மூலமா சீக்கிரம் உங்களுக்கு பணம் வந்து கையில கிடைச்சிடும். சரியா? இப்போ அதிகமா வீட்டுல உடம்பு சரியில்லாம போயிட்டு, பணம் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு இருக்கோம். அந்த கோபங்கள் ஒரு மன விரத்தியாகப்படுறது வரும் பத்தியா, சும்மா செலவாகிட்டு இருக்கு. அந்த மாதிரி செலவு எதுவும் இல்லாம பணம் 100 ரூபாய் வச்சா அந்த பணமாகப்பட்டது எப்படி அதிகரிக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. 100 ரூபாய் வச்சிருப்பீங்க, திருப்பியும் அதுக்கு சேர்த்து ஒரு 200 ரூபாய் போடுவீங்க. அந்த மாதிரி நீங்க வந்து பணத்தை போட்டு வைக்கிறது இதெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். பணம் சேர்த்து வைக்கிறது இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதிகமான வீண் நிறைய செலவுகள் வராது. லட்சுமி வியாட்சியம் போது நிரம்பி வழியும் வீட்டுல அப்ப இருக்கிறப்ப வீண் விலை செலவுகள் ஏற்படாது. வெளியே கொடுத்த பணம் வந்து திரும்பி வந்துடும். யார்ட்டும் கடன் வாங்க கொடுத்த சூழல்கள் ஏற்படுதும். உடல் நிலையாகப்பட்டது ஆரோக்கியமா இருக்கும். மனநிலையும் ஆரோக்கியமா இருக்கும். நல்லா தெம்பு கிடைக்கணும் மனசுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நிறைய வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுக்கு லாப விஷயங்களாகப்பட்டது கிடைக்கும். இப்ப 100 ரூபான்னு சொல்லிட்டு போயிட்டு வேலை வந்து பேசி செய்யறோம். 100 ரூபாய்க்கு பதிலாக 300 ரூபாய் 500 ரூபாய் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி லாப விஷயங்களாகப்பட்டது ஏற்படும். அதனால இந்த முறையாகப்பட்டது மார்வாடிகள் வந்து பின்பற்றி வந்துகிட்டு இருக்காங்க. இதே தொழில் ஸ்தாபனமாக இருந்தாக்க கடவுள்ல வந்து நீங்க இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். கடவுள்ல கூட இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். கடவுள் ஷட்டரோட உள்பக்கத்துல மேல ஆணி வச்சு மாட்டி வச்சுக்கோங்க. நல்லா அப்படின்னா கல்லா போட்டியில கூட வச்சுக்கோங்க. நல்லா அருமையா வேலை செய்யுது. சரிங்களா? அதனால இந்த விஷயத்த வந்து தவறாம பின்பற்றி பாருங்க. நல்லா பலன் கொடுக்கக்கூடியது. நேற்று நான் போட்டிருக்க ஷார்ட் வீடியோல மறக்காம போய் பாருங்க. இந்த டைமே பண்ணீங்கன்னாக்க நல்ல பலன் கொடுக்கும். சரியா? அதான் இந்த விஷயத்த வந்து தவறாம பயன்படுத்தி பாருங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.